Good morning, praise Lord. Welcome to this video. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால என்னுடைய தினசரி வாழ்க்கையை நான் நல்லபடியா நடத்த முடியுது. அதாவது மற்றவங்க அதிகமான துன்பத்தை எனக்கு சோதனைகளை வைக்கக்கூடிய சூழ்நிலையில நான் சந்தோஷமா தினசரி வாழ்க்கையை நான் வாழறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்காரு. அது ஏற்கனவே நான் சொன்னபடி நான் என்னுடைய மூளையை ஒரு லேர்ன் மோட்லேயே தான் நான் வச்சுட்டு இருக்கேன். எல்லாமே எனக்கு தெரியாது, புதுசாக நான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு வில்லேஜ்லேருந்து புதிய துறையில் நான் என்ஜினியரிங் இதில் நான் கால் வச்சிருக்கிறதுனால கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறதுனால நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. ஸோ அப்படி கற்றுக்கொண்ட 2 பாடங்கள் சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ உதாரணத்துக்கு இந்த சாரீ நான் கட்டியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப நாளாக ஆச்சு நான் வாங்கி. ஆனால் அது இன்னைக்கு தான் நான் எடுத்து கட்டியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒன்று கொஞ்சம் லைக்கிங் இல்லை, இந்த சாரீ கலர் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, அதெல்லாம் இருக்கு ஏதோ. பட் இன்னைக்கு நம்ம எப்படியோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், நம்ம இதை கட்டி கொள்ளலாம்னு சொல்லிட்டு நான் இதை வியர் பண்ணி இருக்கிறேன். அது மாதிரி இருக்க நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் சில சமயம் நமக்கு பிடிக்காம போயிடுது. இப்படியெல்லாம் நம்ம வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தா நம்ம பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற 2 அசெட்ஸ் ஒன்று டைம், இன்னொன்று நம்மளுடைய மைண்டு. ஸோ காலையில் இப்போ டைம் ஒரு 7:45 தான் ஆகுது. பட் காலையிலேயே நம்ம எழுந்து நம்ம காலை கடன்களை முடிச்சு குளிச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லி, கர்த்தர் எனக்கு இந்த உறுப்புகளை கொடுத்துருக்காரு, எனக்கு ஆகாரங்களை கொடுத்துருக்காரு அப்படி சொல்லி நன்றி சொல்ற பழக்கம் எனக்கு இப்பதான் நான் அதை பயிற்சிக்கிறேன். ஏன்னா நன்றி சொல்லணுமா அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. ஏன்னா கர்த்தரை என்னால காண முடியல, என்னுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அப்படின்னு இருந்தது. இப்போ என்னை கர்த்தரை ரட்சித்து இந்த பயிற்சியில வச்சிருக்க. அதில் முக்கியமான பயிற்சி அதான் என்னுடைய டைமையும் எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் கர்த்தரால வருது சொல்லிட்டு நன்றியா நான் அவைகளை பயன்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்க. அதுவும் இந்த வீட்டுல எங்கேயோ போயிடணும், இன்னைக்கு காலையிலேயே நான் எங்கேயோ போயிடணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். வீட்டினுடைய பிளெஸ்ஸிங்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இது நான் லேர்ன் பண்ண முதலாவது ட்ரூத். 2வது நம்முடைய மைண்டு தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அசெட். ஸோ ஒரு ட்ரெயின்டு மைண்டுன்னா அது குடும்பத்துக்கோ லொக்காலிட்டியால தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய சபைக்கும் நம்மளுடைய ட்ரைனிங் மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்குது. அன்ட்ரெயின்டு மைண்ட் அப்படின்னா at least we must know that we are less trained or we need more training. அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்து கொள்றது நல்லது. ஏன்னா நமக்கு ட்ரைனிங் எப்பவுமே தேவைப்படுது. ஸோ எப்பவுமே நம்ம ஸ்கை இஸ் த லிமிட்டட்னு சொல்லுவாங்க. வானமா எல்லை இல்லவே இல்லைன்னு கூட பாடல்கள் இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் ஒரு மக்கள் முன்னேறி கொண்டு இருக்கும்போது நாமும் இல்லத்தரசிகளா நம்ம வீட்டை நம்ம நல்லபடியா என்ஜாய் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஏதோ ஒரு சமையல் பண்றோம், அதை சூடா டேஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு தான் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ அந்த பாத்தியத்தை நம்மளுக்கு தான் இருக்குது. ஸோ அதுக்காகவும் நான் நிறைய நேரத்தில் நான் நன்றி சொல்லியிருக்கேன். சூடாக எதையோ ஒன்று சாப்பிட்றதுக்கு இல்லத்தரசிகளுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஸோ இல்லத்தரசிகளையும் கர்த்தர் நேசிக்கிறார். நமக்கும் நம்ம அதை யோசிக்கிறதில்ல, நம்ம அவருக்கு அதுக்காக நன்றி சொல்றது இல்லை.
நன்றி சொல்லணுமா அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. ஸோ இந்த மாதிரியான ஆடைகள், காலையிலே வந்து நான் கேழ்வரகு கஞ்சி தான் நான் பண்ணேன். ஸோ கத்தர் எனக்கு கொடுக்கக்கூடிய எளிய உணவாக இருந்தால் கூட என்னுடைய உடம்புக்கு ஏற்ற உணவு தானே நான் சாப்பிட முடியும். என்னோட வயதுக்கு ஏற்ற, உடம்புக்கு ஏற்ற, எனக்கு ஏற்கக்கூடிய உணவை தான் நான் சாப்பிட முடியும். அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்த போதகர்களுக்கு நான் கத்தருக்கு நான் நன்றி சொல்றேன். அதை ஏற்கக்கூடிய மனது, ஏற்கக்கூடிய தன்மை எனக்கு கத்தர் கொடுத்துருக்காரு. இதுக்காக தான் நான் நன்றி சொல்றேன். ஸோ நன்றி சொல்லும் பழக்கம் இல்லாதனால தான் நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. ரெண்டாவது வந்து நம்ம கூட இருக்கவங்க சரியில்லை, சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுக்காக நம்மளுடைய ஹாப்பி லைஃப்பை நம்ம விட்டுட முடியாது. மற்றவங்க சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம விட்டுட முடியாது. ஸோ இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் நான் கற்றுக்கொண்டேன். நம்முடைய டைம், நம்முடைய எனர்ஜி, நம்மளுடைய மூளை செயல்பாடுகள், நம்முடைய மூளை வளர்ச்சி, அதாவது வி மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ். வி ஹாவ் அவர் ஓன் பிஸ்னஸ், வி மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ். இதுதான் கவர்மெண்ட் சர்வீஸில் நான் கற்றுக்கொண்ட பெரிய உண்மைகள். இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.